இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்று அறியீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதன் அவனுக்குள் ஆண்டவர் வாசம் செய்கிறார் அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்வது ஆலயம், நம் தான் அந்த ஆலயம், சரீரமாகிய ஆலயம் வாசம் செய்கிறார் ஆண்டவர். அப்ப ஒரு மனிதன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு வசனம், அப்படித்தான் சொல்லுது. அப்ப ஆண்டவர் எனக்குள் வாசம் செய்யும் போது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் செய்து கொண்டு இருப்பேன். நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாத சரீரம், ஒருவேளை உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புகைப்பிடிக்கிற பழக்கம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு நான் புகைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த சரீரத்தை கெடுக்கிறது, ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை வெத்தலை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அதே பழக்கமா வச்சிருக்காங்க பாருங்க, அடிமைத்தனத்துல இருந்து. அப்ப தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூக்குப்பொடி போடுவாங்க. அது என்ன செய்யுது, அந்த ஒரு காரியம் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்வோமையானால் அந்த நம்ம என்ன செய்யறோமா, ஆலயத்தை கெடுக்கிறோமா. ஒரு ஆலயத்துக்கு எவ்வளவு கனம் கொடுக்கிறோமோ அதே போலதான் ஆண்டவர் நினைச்சு நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அதுல எல்லாம் சொல்றாரு ஆண்டவர் சொல்றது பாருங்க, ஒருத்தன் ஆலயத்தை கெடுத்த நான் என்ன செய்வேன், அவனை கெடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அநேக நேரங்கள்ல நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள் வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியல. நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை என்று மாறுதட்டி சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், வேதம் எனக்கு தெரியும் என்று நான் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்குள் வியாதி வருகிறது. ஏன்னா தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் நினைச்சிரோம் ஏதோ ஒரு வகையில கெடுத்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான் பார்க்க கூடாததை பார்க்கிறேன், பேசக்கூடாததை பேசுகிறேன், கேட்க கூடாததை கேட்கிறேன். ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அந்த காரியத்தை என் பார்வையில் நம்ம அவயங்களிலேயோ ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது பரிசுத்தமான ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம சரீரத்துக்கு எவ்வளவு கனம் கொடுக்கணும்னு சொல்லி பாருங்க. ஆலயத்துல ஒரு குப்பை இருக்கிறதுக்கு நம்ம விட மாட்டோம், ஒரு சின்ன செருப்பு போட்டுட்டு உள்ள போக மாட்டோம். அப்ப ஆலயம் என்பது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அதுக்கு கனம் கொடுக்கிறோமோ அதே போல தனிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய சரீரத்தை பேணி காக்கும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, சரீரத்தை எவ்வளவு பேணி காத்துக்கொள்ளணும். மதுபானம் பண்ணக்கூடாது. ஒருவேளை நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மறைமுகமாய் நான் மதுபானத்தை பண்ணுவேன் என்றால் ஆண்டவர் அந்த ஆலயத்தை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டே ஆனா பொய் பேசுகிறவனாய் காணப்பட்டால் ஆண்டவர் அந்த ஆலயத்தை நம்ம அந்த சரீரமாகிய ஆலயத்தை நானே கெடுத்துக் கொள்ளுகிறேன். ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். நமக்கு தெரியாது, சின்ன காரியம்தான், ஒரு சின்ன காரியம். நாக்கு பாருங்க, சின்ன நாக்கு, சின்ன வார்த்தை அதிலிருந்து பேசிட்டேன் நான் நினைச்சுமா, அவ்வளவுதான் சமாதானத்தை கெடுத்து விடும். பிரியமானவர்களே, இதே போலதான் இந்த சரீரமாகிய நம்முடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறது பாருங்க. ஆலயத்தை தீட்டுப்படுத்துறோம் அப்படின்னு நம்மளே அறியாதபடி அந்த காரியத்தை சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். அப்ப நம்ம ஆலயமா இருக்கிறோமா? எனக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறாரா? நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேனே,
அப்ப என்னுடைய சரீரமாகி இந்த ஆலயத்தை நான் எப்படி கனப்படுத்துகிறேன்? நான் பாவம் செய்து விட்டு பிறருக்கு போய் நான் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? எவ்வளவு கவனமாக ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அவருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு இது தெரியாது, அது தெரியாது அப்படின்னா, மனசு உங்களுக்கு குத்துது அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்துல மீண்டும் மன்னிப்பு கேட்கணும். ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறாரா, உணர்வற்ற இருதயமா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்த்து ஒரு தவறு செய்கிறோம், அதை குறித்ததான பாரமற்று அதை குறித்ததான பயமற்று நம்ம இருதயத்தில் காணப்படுமேனால், அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்துற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா உணர்வற்ற இருதயம் ஆயிடும். ஒரு காரியத்தை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சு கொண்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்ப இந்த ரட்சிப்பின் அனுபவித்து விட்டு என்ன செஞ்சிட்டோம், வெளியே போயிட்டோம். அப்ப ஆலயத்திட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு கண் பார்வையற்ற போன ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த இடத்துல நிறுத்திருக்காங்கன்னு சொல்லி யார் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாதான் என்ன செய்ய முடியும், தெரிய முடியும். இப்ப ஒரு சர்ச்சில் நிறுத்தி வச்சு இந்த சர்ச்சில் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியும், அப்படிதானே? அப்ப நம் கண் கெட்டு போனவர்களை போல, நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன் எப்பயோ, ஆனா நான் கண் கெட்டு போனவன் போல என்னுடைய சபை நான் ஆலயமாகி என்னை நானே கெடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நான் கண் மறைக்கப்பட்டிருச்சு, நான் செய்கிறது எனக்கே தெரியாதபடி என் கண் அணைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு கண்ணில்லாதவன் செய்கிறது போல நான் உணர்கிறேன். அப்படிதான், இது பாவம் எனக்கு தெரியும், அதை மீண்டும் செய்கிறேன். நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், அந்த பாவத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப பய உணர்வு அற்ற ஒரு சூழ்நிலை அங்க காணப்படுகிறது. ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறோம். ஆலயத்தை தீட்டுப்படுத்தினா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்றாரு. அப்ப எனக்குள்ள காணப்படுகிற பலவீனம் எது நிமித்தமாய் வருகிறது, ஆண்டவர் செய்யக்கூடாத காரியத்தை நான் செய்கிறது நிமித்தமாய் என்ன அறியாம நானே என்ன செய்யற அந்த காரியத்தை வாங்கி கொள்வேன், சாபமான காரியத்தை. அப்ப இருதயத்துல உணர்த்தும் பொழுது, இது பாவம் என்று உணர்த்தும் பொழுது, இது செய்யக்கூடாது உங்களுக்கு உணர்த்தும் பொழுது, தேவ சமூகத்தில் அதை ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து என்னை விட்டு விடுவதற்கு என் தேவன் எனக்கு பலனை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமாயினால், அந்த காரியத்திலிருந்து விட்டு விலகுவதற்கு ஆண்டவர் அவங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார். ஒருவேளை அதை மட்டுப்படுத்தி 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 அது ஒரு பாவமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நாம் கடந்து சென்று விட்டோமானால், ஒரு பயமே அல்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு கடந்து சென்றுட்டோம் அப்படின்னா, அந்த ஆலயத்தை நம்ம என்ன செய்யறோம், தீட்டுப்படுத்துகிறோம் என்பதை அர்த்தம். பிரியமானவர்களே, அப்ப வேதம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருக்கிறது என்றும் நீங்க புரிஞ்சிருக்கணும். போத எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுனா உங்களுக்கு தெரியும். இப்ப பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் இதை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அப்படி நம்ம செய்தோமானால், தேவ சமூகத்துல தவறு பண்ணியிருந்தோம், தவறு பண்றோம், நான் ஆலயமா இருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா நான் அவனுக்கு எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அப்ப ஒருவேளை அந்த காரியத்தை செய்யாதபடி நம்மை காக்கும்படியாய் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை விட முடியல அப்படின்னா அவர்கிட்ட கேளுங்க, எனக்குள்ள வாசம் செய்யறீங்கப்பா, இந்த காரியத்தை என்னால விட முடியல, நான் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், இந்த காரியத்திலிருந்து மீள முடியல அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை குறித்து தேவ சமூகத்துக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்வார், உடனே அதை விடுவிப்பதற்கு ஆண்டவர் பலனை தருவார். ஒருவேளை அதை விடுவதற்கு மனதே இல்லாதபடி, அதை பாவமே என்று எண்ணாதபடி நாம் இருப்போமேனால் அந்த காரியத்தை விட்டு வெளியே வர முடியாது. நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், ஆனா அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்ம துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதால். அப்படிப்பட்டதான். அப்ப ஒருவரை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, ஆலயம் ஆகிய நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி உங்களையும் என்னை ஆண்டவர் காக்க கெடுவாராக. கண்களை விடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவர் நீங்க வாசம் செய்கிற அந்த ஆலயத்தை நாங்க கெடுக்காதபடி எங்க பேச்சுல, எங்க பார்வையில, எங்க செயல்ல, எங்க நடத்தைகள்ல தீட்டுப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.